Hi friends, welcome to LADDU'S KITCHEN. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான எக் கலக்கி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப கம்மியான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு கம்மியான டைம்ல ரொம்பவே டேஸ்டா பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் ராம்குமார் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க ஸ்பெஷல் எக் கலக்கி ட்ரை பண்ணுங்கள் மேடம்னு. அவங்களுக்காக நான் இதை ஸ்பெஷலாக டெடிகேட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் முட்டை பிரியர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே இந்த ரெசிபிக்கு அடிக்ட் ஆயிடுவீங்க. அந்தளவுக்கு ஒரு டேஸ்டியான ரெசிபி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை கலக்கி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்திருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க மீடியம் சைஸ் வெங்காயம் 1, மிளகுத்தூள், மட்டன் கிரேவி எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான். நீங்கள் மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, முட்டை கிரேவி ஏதோ ஒரு குருமா மாதிரி எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட பேட்டர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முட்டையெல்லாம் உடைச்சி இதில் ஊற்றிக்கலாம். இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு விஸ்க் இல்லைன்னா ஸ்பூன் வச்சு. ½ டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், உங்கள் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கூடவே நீங்கள் எடுத்து வச்சுருக்க எனி கிரேவி, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு கலக்கியோட பேட்டர் ரெடி ஆயாச்சு. இதை ஒரு தோசைக்கல்ல போட்டு எடுத்துடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அடுப்பில் ஒரு தவா வச்சு சூடு பண்ணிக்கோங்க. தவா சூடானதும் ½ டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கலக்கி மிக்ஸ் எடுத்து ஊற்ற போகிறோம். நான் இன்னைக்கு 2 கலக்கி பண்ண போகிறேன். ஸோ இதில் பாதி மட்டும் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு உடனே இந்த மாதிரி எல்லா சைடும் திருப்பி விடுங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் எடுத்து விட்டு அது சென்டருக்கு கொண்டு வந்துடுங்க. இது ½ பாயில் குக் ஆகிற டைம் தான் ஆகும். ஸோ ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க. இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் இருக்கட்டும். உடனே எடுத்துடலாம். அவ்வளோதான், நமக்கு டேஸ்டியான கலக்கி ரெடி ஆயாச்சு. இதே மாதிரி இன்னொரு கலக்கி பண்ணிடலாம். நமக்கு 2 கலக்கி ரெடி ஆயாச்சு.
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டல்ஸ்லாம் பரோட்டா சால்னா வச்சு முட்டை கலக்கி பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் ரெடி பண்ணும்போது சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, எக் கிரேவி, காளான் கிரேவி. உங்ககிட்ட இதெல்லாம் எதுவும் இல்லைன்னா கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களில் யாராவது கலக்கி பிரியர் இருந்தீங்கன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.